ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிடர் ஆசிரியர் விஜய் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அது எதுக்குன்னா, ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு, ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் ஆர்வலர்களுக்கும் நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் இலவசமாக. நம்ம ஒரு ஜாதகம் பார்ப்போம். பார்த்துட்டு அது ஒரு ஆராய்ச்சிக்கான ஜாதகம்னா அதை எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்குவோம். இப்படி போர்டில் போட்டு அதை காமிச்சு அதனுடைய விளக்கம் சொன்னால் நம்ம உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த ஜாதகத்தை போர்டில் போட்டுக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இல்லைன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிங்க. இது ஒரு பெண் ஜாதகம். 30/12/1986 1:08 PM சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. லக்கணம் மேச லக்கணம். லக்கணத்துக்கு 6ல் கன்னியில கேது, 7ல் சுக்கரன், 8ல் சனி, 9ல் சூரியன், புதன், சந்திரன், 11ல் செவ்வாய், குரு, 12ல் ராகு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம். லக்கணத்தில் குரு, மிதனத்தில் சுக்கரன் செவ்வாய், கடகத்தில் கேது, சிம்மத்தில் சூரியன், மகரத்தில் சனி ராகு, மேசத்தில் சந்திரன் மாந்தி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கேது 5 வருஷம் 2 மாதம் 21 நாள், சுக்கரன் ஒரு 20, 25, சூரியன் ஒரு 6, 31, சந்திரன் ஒரு 10, 41 வயசு வரைக்கும் சந்திரன் திசை. இந்த பொண்ணுக்கு 38 முடிஞ்சு 39 நடக்குது. அப்போ சந்திரன் திசையில புதன் புத்தி நடக்குது. சந்திரன் திசையில புதன் புத்தி ஜாதகம் நம்மகிட்ட கொடுத்தாங்க, பார்த்து சொன்னோம். ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பலதாரம் ஏற்பட்டுன்னு கல்யாணம் பண்ணாங்க. அது ஒத்து வராது போச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்க, அதுவும் ஒத்து இல்லை. வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டில் இருந்து குடித்தனம் பண்ணுதா? ஆமாம். அப்போ அந்த ஜாதகனோட சேர்ந்து வாழ்மா? அந்த ஜாதகங்களையும் எந்த ஒரு ஆணோடையும் இந்த பொண்ணு குடித்தனம் நடக்குதாதுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கணவனோட போய் குடும்பம் நடத்தணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும். அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும். இது 1000 காலத்து பயிர், முன்னோர்கள் பெரியவங்க சொன்னது. இப்ப இந்த மாதிரிலாம் அந்த அமைப்பு இல்லைங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டாங்க, உங்களுக்கு ஜாதகத்துல கிரகங்கள தெரியுமாண்ணா? எங்களுக்கு ஜோசியம் நல்லா தெரியுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்க வரைக்கும் நல்லா தெரியும், ஜோசியம் நல்லா தெரியுது. ஏன்னா எல்லாம் யூடியூப்ல பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கத்துக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஓப்பனா சொன்னேன், மேச லக்கணமானு சொன்னேன். ஆமாண்டாங்க. இன்னொரு பேருங்க, நான் அந்த அம்மா போன் நம்பர் கூட தரேன், கேளுங்க. மேச லக்கணமானா ஆமாண்டாங்க, தனுசு ராசானா ஆமாண்டாங்க, மூல நட்சத்திரமானா ஆமாண்டாங்க, கேது 5 வருஷம் 5 மாதம் 20 நாள், சுக்கரம் ஒரு 20, சூரியன் ஒரு 6, சந்திர திசையில புதன் புத்தி ஆமாங்கிறாங்க. நீங்களும் இந்த காலத்திலாம் ஒரு திசா புத்தியில ஒரு புத்தி மாத்தி சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கிளீனா கொண்டாந்து நம்ம சொல்லுவாங்க. சரிம்மா, மேச லக்கணம் 2 7ஆம் அதிபதி யாரு? சுக்கரன். 7ல் இருக்குது ஆட்சி வீட்டுல. அவங்களும் ஆட்சி வீடுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் ஆட்சி வீடு தான். அதுக்கு மேல உள்ளத்தான் நம்ம சுகநாடி போகணும். மேச லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்துல சுக்கரன் ஆட்சி வீட்டுல கொடுத்துக்கிறேன், அதனாலதான் கல்யாணம் பண்ணிச்சு. ஆனா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி யாரு? குரு. அந்த குரு போய் லக்கணத்துக்கு 11ல பாதகஸ்தானத்துல, கேதுக்கு 6-8ல பலன் இழந்துருச்சு. இந்த சுக்கரன் ராகுக்கு 6-8ல பலன் இழந்துருச்சு. அப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2, 7, 11. 11ஆம் தேதி 8ல, 2, 7 பாதகஸ்தானத்துல, ராகு எதுக்கு 6-8ல, 11ஆம் அதிபதி 8ல, 2, 7, 11 ஒரு ஜாதகத்துல பலன் இழந்துருச்சு. கேந்திரத்துல சுக்கரன் இருக்குது, சொந்த வீட்டுல இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1, 2, 3 கூட பண்ணோம். ஆனா 2ஆம் இடம் தான் குடும்பம் நடத்தக்கூடிய பாவம். கணவன் மனைவி சேர்ந்து ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தினா
மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி வரைக்கும் 2ஆம் பாவம் தான். அது பலமா இருந்தா இதெல்லாம் கொடுக்கும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல், குருக்கால் குரு போய் 11ல், செவ்வாயும் குருவும் பாதகஸ்தானத்துல உட்காந்தாங்க. 6ல் கேது இருக்குதுங்களா, அதுக்கு 6-8ல போய் குரு செவ்வாய் உட்காந்துருச்சு. ராகுக்கு 6-8ல சுக்கரம் உட்காந்துருச்சு. இப்ப ஜீவன் ஜீவி பலனை இழந்துருச்சு. 2ஆம் பாவம் குடும்பாதிபதி பாதகஸ்தானத்துல போய் கேதுக்கு 6-8ல உட்காந்துருச்சு. அப்ப 7ஆம் பாவம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். 2ஆம் பாவங்கிறது குடும்பத்தை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் திருமணத்தை பண்ணோம், 2ஆம் பாவம் குடும்பமா குடித்தனமா பண்ணோம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேரன் பேர் அப்படின்னா குடும்ப அபிவிருத்தி. அந்த சுக்கரம் நல்லா இருக்கணும் இல்லையா, அந்த சுக்கரம் பாதகஸ்தானத்துக்கு போய் கேதுக்கு 6-8ல பலன் இழந்ததுனால கல்யாணம் பண்ணா 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் மாரி வேண்டி எடுத்து துரத்து விட்டுருவாங்க. வந்துருச்சு, 2 இடத்துக்கு போயிட்டு வந்துருச்சு. ஒரு கல்யாணம் பண்ணது டைவர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் ஒன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதி 11ஆம் இடம் பாதகஸ்தானத்துக்கு போய் குரு தொடர்பு இருந்தால் பொருளாதாரம், உங்க காசு பணம் சொத்து எல்லாம் அபகரிப்பாங்க. இந்த பொண்ணு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் தான் அவனோட 2ஆம் தரமானவனோட குடுத்தனம் பண்ணிச்சான். 10 லட்ச ரூபா அபகரிச்சுட்டான். அப்படி 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுன்னு அந்த பொண்ணு கிட்ட 10 லட்ச ரூபா அங்க வந்த பொண்ணு கொஞ்சம் வசதியானீங்க, 10 லட்சம் அபகரிச்சுட்டான். கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுருக்கிறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப தரமாட்டுக்கிறான். அந்த பொண்ணையும் அங்க வச்சு படைக்கு துரத்து விட்டான். அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன சார் பண்ணலான்னு என்ன கேட்டாங்க. நான் ஒரு 10 பேர்த்த வச்சு கூப்பிட்டு வச்சு நியாயம் பண்ணி உழைக்க, நான் கிரக சொல்ல, கிரக ரீதியாக இந்த பொண்ணுக்கு எத்தனை கணவன் வந்தாலும் எந்த கணவனுடைய குடும்பம் நடத்த முடியாதுங்கிறது ஒரு விதி. இது விதியை மாற்ற முடியாது. சரி, ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிகாட்டினாங்க அப்படின்னா ஒரு 10 பேரை வச்சு முதல்ல நியாயம் பேசுங்க. இப்ப பணம் காசுலாம் வாங்கிக்கிட்டேன், நகை வாங்கிக்கிட்டேன், இதை இந்த பொண்ணை வச்சு பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அதை கேட்கலன்னா அவன் எந்த ஊர்ல இருக்கிறானோ அந்த ஊரில் மகளிர் மன்றத்துல போய் போலீஸ்ல கேஸ் கொடுங்க. கல்யாணம் பண்ணி எங்களை பணத்தை கூட வாங்கிட்டான், நகை கூட வாங்கிட்டான், வரதட்சணை குடும்பப்படுத்துறான்னு அப்படின்னு கேஸ் கொடுங்க. அந்த போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும். ஒண்ணு வச்சு பொழைப்பான், இல்லையா அந்த காசு பணம் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களும் ஆமான்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க அந்த மாரி போய் கேஸ் பண்ணாலும் இல்ல பஞ்சாயத்து பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பாதகஸ்தானத்துல இருக்குது. 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பாதகஸ்தானத்துல. அப்ப அவனுக்கு பாதகம் தான் பண்ணணும், ஏமாற்றம் தான் பண்ணணும். கிரகம் அப்படிதான் இருக்குது. அப்படியே விட்டுடலாமா? விடக்கூடாது. கிரகத்துல ஒருத்தன் கொலை செய்யணும்னு இருக்குது, கொலை செஞ்சுட்டான். என் விதிங்க கொலை செய்யணும் அப்படின்னா சட்டம் விட்டுருமா? கூடாது. இவனுக்கெல்லாம் தண்டனை தான் கொடுக்கணும், சட்ட பிரகாரம் போடணும். கிரகத்தை விட்டுருங்க, சட்ட பிரகாரம் போனா இவன்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க அம்மா கிட்டையும் அந்த பிள்ளையோடைய ஜாதகத்தை வச்சு அந்த பொண்ணுகிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிக்கிறேன். நியாயமா பேசுங்க, பஞ்சாயத்து வைங்க, போலீஸ் அனுப்புவாங்க, கொடுத்த பணமெல்லாம் காசு பணத்தெல்லாம் வாங்குங்க. சரி, இல்லை இதோட இன்னும் கூட 10 பணம் தாரோம், நகை போட்டு தாரோம், வச்சு பிள்ளைங்கன்னு பேசுங்கன்னு சொல்லிக்கிறோம். ஒரு நல்வழி காமிக்கிறோம். அதை கேட்டு அவன் ஒத்து வந்தானா பிழைக்கலாம். ஆனா ஜாதக அமைப்புல ஒத்து வர மாட்டான். பாருங்க, மாரகஸ்தானம்னா ஒரு ஜாதகனை மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்து முடிக்கும், ஒரே நாள்ல தொல்லையில் நீங்கி போயிடும். பாதகஸ்தானம்னா வாழ்க்கை ஃபுல்லா பாதகம் தான். ஒரு மேச லக்கணம்னா சரலக்கணம், 16ஆம் இடம் பாதகஸ்தானம். கும்பத்துல சுக்கரன் சனி சம்மந்தப்படக்கூடாது. ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கரன் சனி சம்மந்தப்பட்டா எத்தனை திருமணம் பண்ணிக்குவாங்க, ஆனா நிலைக்காது. பாதகம். 7ஆம் அதிபதி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி
மேசல இருக்கிறது 7ஆம் அதிபதி சுக்கரன் 11ஆம் பாவம் பாதகஸ்தானத்துக்கு போயிட்டா அந்த பொண்ணை அனுபவிச்சுட்டு எஞ்சிடுவான்னு சொன்னான். அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன். ஆமாங்க, யாரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணான், 1 வருஷம் 2 வருஷம் தான். அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் வரை அனுபவிக்கிறான். கொஞ்சம் காசு பணம் வசதியாகிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காசு பணத்தெல்லாம் கறந்துக்கிறான், செஞ்சுட்டு போயிடறான், பாதகத்தை செஞ்சிடறான். எந்த லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதி பாதகஸ்தானம் ஏறக்கூடாது. சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். மேசத்துக்கு சனி சுக்கரன் 11ல இருக்கக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமண வாழ்க்கை அம்பலமாகிவிடும். திருமணம் ஒத்து வராது. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் 1 2 கல்யாணம் பண்ணி அதுலயே அவங்க வாழ்க்கை எல்லாம் சீர்கெட்டு போயிடுவாங்க. துலா லக்கணமாக இருந்து 2 7ஆம் அதிபதி செவ்வாய் 11ல சிம்பத்துல இருந்தாலும் இதே பாடுதான். மகர லக்கணமாக இருந்து 7ஆம் அதிபதி சந்திரன் செவ்வாய் 11ல இருந்தாலும் இதே பாடுதான். ஆனா கடக லக்கணமாக இருந்து 2 7 11ஆம் அதிபதிகள் சூரியன் சனி சுக்கரன் சேர்ந்தா ஒரே தாரம் கல்யாணம் பண்ணி ஜெகஜோதியா கோடீஸ்வரனா படைப்பாங்க. 4 சரலக்கணம் சொன்னா ஏன் ஒரு லக்கணத்தை மட்டும் ஒரு யோகம்? மேசத்துக்கு 11ஆம் இடம் கும்பம் பாதகஸ்தானம். 2 7 கூடையவர்கள் தொடர்பு போடக்கூடாது. 2ஆம் தேதி சுக்கரன் 7ஆம் தேதி சுக்கரன் 16ஆம் தேதி சனி. மேச லக்கணத்துக்கு சுக்கரன் சனி 11ல கும்பத்துல தொடர்பு கொள்ளக்கூடாது. தொட்டால் இந்த பொண்ணுடைய ஜாதக வாழ்க்கை மேற்தான். துலாம் லக்கணத்துக்கு 2 7 11ஆம் தேதி சூரியன் செவ்வாய் 11ல இருந்தாலும் இதே வாழ்க்கை தான். மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரனும் பாதகாதிபதி செவ்வாயும் மகரத்துக்கு விருச்சகத்துல இருந்தாலும் இதே பாடுதான். 1 2 3 பல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா வாழ்க்கை ஒத்து வர திருத்திக்காது. ஆனா கடக லக்கணத்துக்கு மட்டும் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்துல சூரியன் 2ஆம் அதிபதி 11ஆம் தேதி சனி இல்ல 2ஆம் அதிபதி சுக்கரன் 2ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் அதிபதி சனி 11ஆம் அதிபதி சுக்கரன் இந்த மூவரும் சேர்ந்து 11ல இருந்தால் அவன் ராஜயோகத்தை அடைவான். ஒரு பெண்ணா இருந்தால் கணவனால் யோகம், ஆணா இருந்தால் பெண்ணால யோகம். இங்க பாதகம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்கலாம். பாதகம் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு கடக லக்கணமா 2ஆம் அதிபதி சிம்மமா அந்த அதிபதி சூரியனா தானுக்கு தான் ஸ்தானத்துக்கு சூரியன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவத்தில் திக்பலம் தர்றாரு. அப்ப அந்த திக்பலம் தரும்போது ஒளியாயிரும். அங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க கூடக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 3 4ஆம் பாதமும் ரோகிணி 4ஆம் பாதமும் மிருகசீரிஷம் 1 2ஆம் பாதமும் 9 பாதமும் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியினுடைய நட்சத்திரம். அந்த யோகாதிபதி நட்சத்திரத்துல இருந்த மாரகாதிபதி பாதகாதிபதி உட்கார்ந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யுமா. ஆனா மற்ற சரலக்கணத்துக்கு அப்படி பொருந்தாதுங்க. ஏன்னா இது அனுபவம். நான் நிறைய அனுபவத்தை பார்த்துட்டேன். கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியனும் 11ஆம் அதிபதி சுக்கரனும் சனியும் மூவரும் சேர்ந்து இருந்தாலும் இல்ல சுக்கரன் சூரியன் இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு அவன் ஆண் கணவன் கோடீஸ்வரன். ஆண் ஜாதகத்துக்கு அப்படி இருந்தா மனைவி கோடீஸ்வரி ஆயிரம். மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குது. இதுதான் சுகநாடி சோதர ரகசியம். இதெல்லாம் நீங்க ஆண்டு அனுபவிக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்க அம்மா அவர் 65 வயசு இருக்கும், என்னோட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. மேச லக்கணம் 11ஆம் பாவத்துல சுக்கரனும் சனியும். ஒண்ணும் இல்லைங்க, அந்த அம்மாவோட சொன்ன அம்மா உங்க பையனுக்கு 2 3 கல்யாணம் ஆயிருமா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மாவனெல்லாம் கொண்டு போய் போட்டாக்க நிறுத்தி வரதட்சணை குடும்பங்களை கொடுத்து இவங்க எல்லாம் அசிங்கம் பண்ணி ஆமா சாமி போயிட்டான்.
அடுத்தபடியே இன்னொரு கல்யாணம் பண்ணி அவளும் அதே மாதிரி பண்ணிட்டா. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில வந்து நோடா போயிட்டவன் அப்படின்னு. அப்படி அம்மா அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவான் பாவன். கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ ஒரு கூப்பிட்டு வருவான். அவத்தான் கொண்டு போய் செயல்லே வைப்பவங்க அப்படின்னா. என்ன சாமி சொல்றீ என்ன அப்படி? நான் விதி இருக்கிறத சொல்றேம்மா அப்படின்னு. மேச லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கரன், சனியோட கூடி 11ல. அதே மாதிரி நான் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்துச்சு. படிக்கட்டுல இப்படி ஏறும் போது, சாமி நீ சொன்ன மாதிரி ஆகி போச்சுன்னா. என்ன அம்மான்னு கேட்டேன். என் மகன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான், 3ஆம் தரமா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து ஒரு மாசம் 1.5 மாசம் கூட இருக்காச்சாமி கூப்பிட்டு வந்து குடித்தனம் நடத்தணும். அவன் கொண்டு போய் வரதட்சணை கொடுமையில போய் என்ன என் மகனையும் சொல்லி கொண்டு போய் கடுமையா கொடுத்துட்டா. அந்த போலீஸ்காரன் எங்களை தூக்கிட்டு போய் போட்டு போலீஸ் வேலையை என்ன செய்யணும் போட்டு மிதிச்சு வரதட்சணை கொடுமையில தூக்கிட்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க சாமி. 14 எங்க ஜாதிக்கான சொந்தக்காரன்லாம் வந்து சாமியில் எடுத்தாங்க. ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சாமி. சாமியில எடுத்து வெளியே வந்தேன். அல்லாது நீங்க பஸ் ஏறி வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்தேன் சாமி. இப்படி ஆயிப்போய் சாமி நீங்க சொன்ன மாதிரி நீ சொன்னப்பா. இனிமேல் எப்படி சாமி இருக்கு? தண்ணி கூட ஊத்திக்கல. எங்க ஊர் பக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் சிறைக்கு போயிட்டு வந்தாலும் தண்ணி ஊத்திட்டு தான் உள்ள போடுவாங்க. தண்ணி கூட ஊத்திக்கல சாமி இருந்துச்சு. சரிம்மா நீ போய் தண்ணி ஊத்திக்க, குளிச்சிக்க, எதுவும் குலதெய்வத்தை வேண்டிக்க, என் மாமன் இனிமேல் எந்த பிள்ளையும் கூப்பிட்டு வராத கட்டணும்னு சொல்லி வேண்டிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த மாதிரிங்க நான் சொல்றத விடுங்க. மேச லக்கணம், சுக்கரனும் சனி பகவானும் 11ஆம் படம் பாதகஸ்தானத்தில் இருந்து அது திசபுத்தியும் நடக்க தேவையில்லைங்க. திசபுத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே தினமே. அப்படி இருந்தால் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பலதாரம். துலா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் சூரியன் சிம்மத்தில் இருந்தாலும் பலகாரம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரனும் செவ்வாயும் விருச்சகத்தில் இருந்தாலும் பலகாரம். பாதகஸ்தானம் பாதகத்தை பண்ணும். பாதகம்னா மனைவி மூலம் பாதகத்தை செய்யும், அதையும் அவமானப்படுத்தும், போலீஸ்க்கு ரேஷன் உணவு விடும், வாழ்க்கையும் நரகமா ஆகிவிடும். பாதகஸ்தானத்துல 2, 7, 11ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. ஐயா சரலக்கணத்துக்கு மட்டும் தான் சொன்னீங்க, சிரத்துக்கு பாதகஸ்தானத்துல இருக்குது, உபயத்துக்கு பாதகஸ்தானத்துல இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் சிரலக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், அதை ஒரு வீடியோவில் போடலாம். அடுத்த வீடியோ உபயலக்கணத்துக்கு போடலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் நூற்றுக்கணக்கான விதி கொடுத்தா மறந்துடுவீங்க. தேன் தித்திக்குது, நிறைய குடிக்க முடியுமா? முட்டாய் இனிக்குது, நிறைய தக்க முடியுமா? 1, 2 சாப்பிடலாம். அது போல இந்த சரலக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல 2, 7, 11ஆம் அதிபதி இருந்தால் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அம்பலமாயிரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறோம். அது போல பார்க்கணும். அப்ப மேச லக்கணம்னா சுக்கரன் சனியோட புதனோட தொடர்பு கொள்ளக்கூடாது. சனியோட வீடான மிதனம் கண்ணியில் இருக்கக்கூடாது. சனியோட வீடான கும்பத்துல இருக்கக்கூடாது சுக்கரன். அப்ப மேச லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 10, 11, 12 இருந்து லக்ன சுகராகிய குரு சந்திரன் சூரியனோட நட்சத்திரத்துல சூரியனோட தொடர்புல இருந்தால் திருமண வாழ்க்கை இனிக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த மேச லக்னத்து 2, 7, 11ஆம் அதிபதி எக்காந்த கொண்டும் சனி பகவானோட புதனோட ராகு கேதுகளோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டு லக்னம் 3, 6, 8, 11 இருந்தால் இப்படி திருமண வாழ்க்கை அசிங்க அவமானத்தை ஏற்பட்டுவிடும். மேச லக்கணத்துக்கு மட்டும் குரு பார்வையில சுக்கரம் இருக்க வேண்டும், குருவுடைய தொடர்புல இருக்க வேண்டும், அந்த குரு பாதகஸ்தானம் இல்லாம இருக்க வேண்டும் என்று சொல்லி
இந்த வீடியோவை பூர்த்தி பண்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய MKS அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை